வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறக்கூடியவங்க, நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணாலும் சரி. ஸோ நாளைக்கு நிஃப்டியோட ஸ்பாட்டோட மார்க்கெட்டை நம்ம இப்போ அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் ஒரு பிக் மொமெண்டம் கொடுத்துருக்கு. இந்த மொமெண்டம் வந்து எவ்வளோ தூரம், அதாவது எந்த லெவல்ஸ் வரைக்கும் இது போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இதில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண முடியும் நம்மளுடைய இன்ட்ராடே ட்ரேடுக்கு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக அங்கே ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி நிஃப்டி வந்துட்டு நான் 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மூமெண்டம் வந்து எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதான் இந்த 23,764. ஓகேவா? ஸோ 23,764 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, செகண்ட் ஒன்று வந்துட்டு 23,700. ஓகேவா? ஸோ 23,780 வரும். ஸோ 780 அப்படிங்கிறதுல செகண்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ தேர்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,100. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நான் சொல்கிறேன். ஸோ 24,050 கூட மார்க்கெட் வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இன்கேஸ் ஒருவேளை இந்த 23,760 69,700 அதுக்கு மேலே இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது சப்போர்ட்டாக நமக்கு வந்துட்டு மாறிடும். ஓகேவா? ஸோ இங்கே இந்த ரேஞ்ச் ஓப்பன் ஆகி மேலே போச்சுன்னா இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ அதேமாதிரி சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 23,416. ஓகே, செகண்ட் சப்போர்ட் வந்து 23,200. ஸோ இது வந்து கீழ் லெவலில் நம்ம சப்போர்ட் 2 தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்துட்டு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் தான் நாளைக்கு இருக்குது. ஸோ அந்த சான்சஸ் வந்து ஒரு ஓப்பனே ஒரு பெரிய கேப்பப் ஆகுது அப்படின்னா, அந்த கேப்பப் வந்து இந்த மாதிரி ஜோனில் நடக்கிறப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை முழுமையாக நான் பார்க்க சொன்னது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஜோன்லாம் நீங்கள் மார்க் பண்ண நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஜோன் வந்து ரிவர்சல் ஆகும் அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அதை நம்ம கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணலாம். திருப்பி மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆகி திருப்பி கன்ஃபார்ம் பண்ணி நமக்கு போனதுக்கப்புறம் வேணால் நம்ம கால் சைடில் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ முழுமையான பாருங்கள், முக்கியமான வீடியோ அப்படின்னு சொன்னேன். ஸோ இது வந்துட்டு ஸ்பாட்டோட ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட இன்ட்ராடே ட்ரேடுக்கு பயன்படுத்த போகிறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடிய வீடியோ. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நிறையா அந்த டைம் வேல்யூ பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஸோ டைம் வேல்யூ, இன்ட்ரென்சிக் வேல்யூ, ஸோ இதெல்லாம் நம்ம நிறையா வந்துட்டு பேசியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றின இது நம்ம கொடுக்கல. ஏன்னா அது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து எப்படி நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்பாட்டில் நாளைக்கு எங்கே இருக்குது சப்போர்ட், எது ரெசிஸ்டன்ஸ், ஸோ இந்த அளவுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இது நம்மளோட ஆட்டோமேட்டிக்காக பை அண்ட் செல் கொடுக்கக்கூடிய ஒரு டூல். ஓகேவா? ஸோ இந்த டூல் பற்றின தகவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் ஒரு ஸ்க்ரீனில் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லைனா வந்துட்டு மெசேஜ் ஏதாவது கால் கூட பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு அதை பற்றின அந்த டூல் பற்றின முழுமையான தகவல் உங்களுக்கு நான் தரேன். ஸோ இது ஒரு பெய்டு இண்டிகேட்டர் தான். இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துட்டு பை செல் கொடுக்கும். இந்த பை செல்லை வந்து நம்ம வந்து கம்பைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு கீழே காமாவுடைய எக்ஸ்போசர் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. காமா அப்படிங்கிறது வந்து ஓகே, ஸோ காமா அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன்லாம் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லி புரிஞ்சுருப்பீங்க. அதாவது அந்த காமா அப்படின்னா என்னென்னா, ஆப்ஷன் கிரிக்ஸில் இருக்கும் டெல்டா, காமா, தீட்டா, வேகா அப்படின்னு சொல்லிட்டு. அது காமாங்கிறது என்னென்னா டெல்டாவை வந்து ஆக்சலரேஷன் பண்ணி கொடுக்கும். ஸோ டெல்டா ஒரு சேஞ்சஸ் நடக்கும். இப்போ அடுத்த மணியில் நம்ம டெல்டா வந்துட்டு ஒரு 50 பைசா இருக்கக்கூடிய டெல்டா வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு 60 பைசா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, அப்போ அந்த 60 பைசா 10 பைசா சேஞ்சஸ் நடக்கு இல்லையா? ஸோ அந்த 10 பைசா சேஞ்சஸ் நடக்கிறத வந்துட்டு ஆக்சலரேஷன் பண்ணி கொடுக்குறது தான் இந்த காமாங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த காமாங்கிறது என்னென்னா, லைவ் மார்க்கெட்டில் நமக்கு வந்துட்டு இப்போ நம்ம
ஆப்ஷன் பார்க்கும்போது இதில் கால்வால் புட்வால் இருக்கும். ஸோ அதை நம்ம இப்படி யூஸ் பண்ணாமல் ஸ்பாட்டில் நம்ம வந்துட்டு கால்வால் புட்வால் அப்படின்னு வருதுன்னா அங்கே நமக்கு வந்துட்டு மார்க்கெட் எந்த இடத்துல லைவ் மார்க்கெட்டில் அதை லைவில் ஸோ லைவில் எந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ இருக்குது அப்படிங்கிறத இந்த காமாங்கிறத நமக்கு சொல்லும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் இதை உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகேவா? ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது நேற்றுக்கு வந்து 23,412. ஓகேவா? ஸோ 23,412ங்கும்போது ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நமக்கு வந்துட்டு அதாவது மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்துட்டு 23,300 அப்படிங்கிறது ப்ரீவியஸில் இருந்திருக்கு. ஸோ அதை நம்ம வந்துட்டு பிரேக் அவுட் கொடுக்கும்போது அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி 300க்கு நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ லோவாக இருக்கு பாருங்கள், 339 ரூபா, 300 வரைக்கும் லோவாக வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு காமா நமக்கு ஸ்பைக் நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்காமா பைக்கில் வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா 23,500 அப்படிங்கிறது லைவில் வந்துட்டு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுது. ஸோ 23,500 சொல்லும்போது இந்த ப்ரைஸ் எந்த இடத்துல நிற்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டோட ப்ரைஸ் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 23,378. ஸோ அப்போ நமக்கு வந்துட்டு இந்த லெவல்லே சொல்லிடுது 365, 350 அந்த இடத்துல நமக்கு வந்துட்டு தெரியுது 23,500 வரைக்கும் மார்க்கெட் மேலே ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ 23,500 அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்துடும் எக்ஸாக்டாக. ஓகே, ஸோ இந்த இடம் 23,500 வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நமக்கு எங்கே இருக்கும்போது நமக்கு இந்த இது சொல்லுது அப்படின்னா டைமிங் பார்த்துக்கோங்க. இந்த டைமிங்லே 12, 12 அந்த மாதிரி டைம்லேயே வந்துட்டு நமக்கு காமாவோட எக்ஸ்போசர் வந்து நமக்கு வந்து கிளியராக சொல்லிடும். ஓகேவா? ஒன்று. ஸோ ரெண்டாவது நம்ம வந்துட்டு இதில் பை அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ பை அப்படிங்கிறது கொடுக்கும்போது நமக்கு காமாவோட எக்ஸ்போசர்ஸ் எல்லாம் எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத லைவில் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் 0 அப்படிங்கிற ஒரு லைன் இருக்கும். 0க்கு மேலே ஸ்பாட்டோட ப்ரைஸ் இருக்கணும். காமாவுடைய டோட்டல் எக்ஸ்போசர் இந்த ப்ளூ கலர் லைன் வருது இல்லையா? ஸோ இந்த ப்ளூ கலர் லைன் வந்து டோட்டல் காமா கால் புட்டு ரெண்டோட காமாவுடைய லெவல்ஸ். ஸோ இந்த காமாவோட எக்ஸ்போசர் வந்து 0க்கு மேலே இருக்கணும். ஸ்பாட்டோட ப்ரைஸும் வந்துட்டு மேக்ஸிமம் நமக்கு பை சிக்னல் கொடுக்கும்போது இதுக்கு மேலே இருந்ததுன்னா அது நல்ல ஒரு வேல்யூடாக இருக்கக்கூடியது. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கீழே இந்த ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம வந்துட்டு இதுவே கொடுத்துரும் நமக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்ட்ரிங்கிறது இந்த ப்ரைஸில் ஆக சொல்லுது, இந்த இடத்துல என்ட்ரி ஆக சொல்லுது, இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்க சொல்லுது. அதாவது கீழே ப்ரீவியஸில் ஸ்டாப் லாஸ் வச்சு ஃபஸ்ட்டு டார்கெட் அதுவே கொடுத்துரும். ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, ஸோ தேர்ட் டார்கெட் வரைக்கும் அது கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நேற்றுக்கு வந்து ப்ரீவியஸில் கொடுத்த டார்கெட்டில் செகண்டாக டார்கெட் வரைக்கும் போயிருக்கு. ஸோ தேர்ட் டார்கெட் போகலாம் மார்க்கெட். ஓகேவா? ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நடக்கும். இப்போ இந்த டூல் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ 94 875 26 393. ஸோ இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு. இதில் நீங்கள் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் கேட்கலாம். ஸோ ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் ப்ளஸ் வந்து ஆப்ஷன் டைம் வேல்யூ கால்குலேஷன், டைம் வேல்யூ இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இதை பற்றின இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்க்கும் நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன இந்த இண்டிகேட்டர் பற்றின டீட்டெயில்ஸ் வேணாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த அந்த இண்டெக்ஸ் லெவல் இருக்கு இல்லையா? ஸோ இண்டெக்ஸ் லெவலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த இடம் வந்துட்டு ரிவர்சல் ஆகுதும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுதுன்னா நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம இன்ட்ராடே ட்ரேட் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ மேலே 670, 669, 650 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது ப்ரைஸ் நமக்கு வந்துட்டு ரிவர்சல் ஆகலாம் அப்படிங்கிறது நமக்கு அந்த இடத்துல ஜோன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.